உணவருந்த வாருங்கள், உயிர்த்த ஆண்டவரால் அழைக்கப்படுதல். கம் அண்ட் டைன், இன்விடேஷன் பை தி ரிசன் லார்ட் என்கிற ஒரு தலைப்பிலே நாம் தியானம் செய்வதற்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்று மரணத்தை தழுவி மீண்டுமாய் உயிரோடு எழுந்து உயிர்த்தெழுந்த கடவுளாக தம்முடைய சீடர்களுக்கு காட்சி அளிக்கின்ற ஒரு பகுதியை தான் இன்றைய நாளில் யோவான் நற்செய்தி பாடத்தில் 21வது அதிகாரத்திலே 1 துவங்கி 14 முடிய அந்த பகுதியில பேதுருவும் சீடர்களும் ஒரு சில சீடர்களும் அங்கே மீன்களை பிடிப்பதற்காக செல்கின்ற காட்சி. ஆனா மீன் என்ன பண்ணல, கிடைக்கல. மீன் கிடைக்காத பொழுது என்ன நடக்கிறது? இயேசு வருகிறார். மீன் கிடைக்கவில்லை. அவர்கள் ஒன்றுமில்லாமல் எப்படி நிற்கிறார்கள்? வெறுங்கையா நிற்கிறார்கள். வெறுங்கையா நிற்கும் பொழுது என்ன நடக்கும்? அங்கு இயேசு வருவார். நீங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவரே எனக்கு எதுவுமே நடக்கல சாமி, என் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா இருக்குதுப்பா, எனக்கு வெறுங்கையா நான் நிக்கிறேன் பாருன்னு நீ சொல்ல பொழுது உனக்கு முன்னால இயேசு கிறிஸ்து வந்து நின்றார். சீடர்களுக்கு அந்த நிலைமை தான் வந்தது. அவர்கள் அதிகமாய் போராடினார்கள். ஆனா என்ன கிடைக்கல? பலன் கிடைக்கல. அவங்க போராடினாங்க, எல்லா யுக்திகளையும் பயன்படுத்தி கூடும், அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா தந்திரத்தையும் பயன்படுத்தி இருப்பாங்க. அவங்க மீன்பிடிக்கிறவர்கள் தானே. ஆனா என்ன, அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இப்படிப்பட்ட சூழல் வருகின்ற பொழுதெல்லாம் இயேசுவானவர் கடவுள் நமது மத்தியில் இருப்பார் என்கிற நினைவு கூட தன்னுடைய சீடர்களுக்கு அங்கே ஏற்படாமல் இருப்பது வேதனையான காரணம் என்ன? இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த கடவுளா அவங்க பார்க்கிறதுக்கு மறந்து போனாங்க. நம்ம கூட நிறைய நேரத்துல ஆண்டவர் உயிர்த்தெழுந்த கடவுள் நம்முடைய வாழ்வோடு கூட இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் எதுனா கஷ்டம் வந்தா அந்த உயிர் தெழுந்த ஜீவன் உள்ள கடவுளை நம்ம மறந்துடுவோம். அப்படிதானே? நிறைய நேரத்துல மறந்துடுதானே? நமக்கு முன்னால எது பெருசா தெரியும்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தான் பெருசா தெரியும். நம்மோடு கூட இருக்கிற சர்வ வல்லமை படைத்த கடவுள் நமக்கு தெரிவது இல்லை. இப்ப இவர்களுக்கு அப்படிப்பட்ட நிலையிலே தான் சீடர்கள் இங்கே இருப்பதை நான் பார்க்கிறேன். வெறுங்கையா இருக்கிறார்கள். அப்பொழுது இயேசு வருகிற பொழுது ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. என்ன அற்புதம்? 153 மீன்கள் அவர்கள் என்ன பண்ணாங்க? பிடித்தார்கள் என்று இருக்கின்றது. அது என்னங்க 153 மீன் ஒரு பர்டிகுலரா ஒரு நம்பரை போட்டிருக்காங்களே அப்படின்னு நீங்க கேட்கணும். நீங்க கடவுளுடைய பிள்ளைங்க கேட்க மாட்டீங்க. ஆனா நான் சொல்லணும் இல்லையா, வழக்கமா இதுக்கு நிறைய பாடங்களை விளக்குகளை நிறைய ஊழியக்காரங்க சொல்லிடுவாங்க. ஆனா டைரக்டா அதோட மீனிங் என்னன்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அல்லவா? என்னன்னா அந்த காலகட்டங்களை இன்னைக்கு கூட எல்லா விதமான விலங்குகளையும் பறவைகளையும் உயிரினங்களையும் அவங்க அதற்கென்று ஆராய்ச்சிகளை செய்கிறவர்கள் கணக்கு எடுத்து கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா? இன்னைக்கு சிங்கம் எவ்வளவு சிங்கம் இருக்கு, அதுல என்ன வகைகள் இருக்கிறது, புலி என்ன வகையான புலி இருக்கு வகைகள் இருக்கிறது, அது எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் கணக்கு எடுத்து கொண்டிருக்கிறார். அந்த காலத்துல மீன் வகைகள் 150 மீன் வகைகள் இருக்கிறது என்று ஆராய்ச்சியிலே அவர்கள் கண்டுபிடித்து இருந்தார்கள். அதுதான் இந்த பகுதியிலே அவர்கள் மிக துல்லியமாக அந்த செய்தியை அவர்கள் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். 153 வகைகள். தூய எரோனிமஸ் அப்படின்றவரு அவர் ஒரு சிறந்த விளக்கங்களை சொல்லுகிறவர்.
அவர் பண்டைய கால உயிரியல் அறிஞரின் கண்டுபிடிப்பின்படி மீன் வகைகள் 153 மீன் வகைகள் இருந்ததா. எத்தனை மீன் வகைகள் அப்ப இருந்துச்சா? இப்ப நிறைய ஆயிட்டு இருக்கோம். ஒருவேளை ஆராய்ச்சி பண்ணுகிற பொழுது நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம், புதுசு புதுசா கண்டுபிடிச்சிட்டு போறாங்க. அப்ப 150 வகைகள் மீன் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. சார் ஒண்ணுமே கிடைக்கல. இப்போ வரலாறு எழுதப்படுகிறது, அழகா எழுதியிருக்கிற நற்செய்தியாளர் 153 மீன் வகைகள் இருக்குல்ல, அத்தனை மீன்களும் இங்கே கிடைக்க பெற்று விட்டது. அல்லேலூயா. ஆனா என்ன நடக்குது? இயேசு வந்த பிறகுதான் இது நடக்கிறது. உன் வாழ்க்கையில இயேசு வந்தா உன் வாழ்க்கையில எல்லாம் முழுமைப்படுத்துவார் என்பது இதனுடைய அர்த்தம். 150 மீன் வகைகள் இந்த கடல்ல இருக்கு இல்லையா, அந்த 153 மீனையும் உனக்கு நான் கொடுப்பேன் மகனே. அப்போ இயேசு வருகிற பொழுதுதான் எல்லா நிறைவும் நம்முடைய வாழ்விலை கிடைக்கும். இந்த சீடனுடைய வாழ்க்கையில இயேசு வந்த பொழுது ஒரு முழுமை, அவருடைய வாழ்க்கை ஒரு முழுமை பெறுகிறது நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை அவங்க வாழ்க்கை கேள்விக்குறியாய் இருந்துச்சு இல்ல, இயேசுவை சிலுவையில் அறைந்த பொழுது அவருடைய வாழ்க்கை எப்படியா மாறிச்சு? கேள்விக்குறியா மாறிச்சு. இப்போ அவங்க வேலையும் கேள்விக்குறியா மாறி இருக்கு. ஏன்னா வேலை நல்லா தெரிஞ்சவன் கொஞ்சம் டச் விட்டுட்டா என்ன பண்ண முடியாது, மறுபடியும் அந்த வேலை சரியா செய்ய முடியாது. அப்போ வேலையிலயும் அவங்களுக்கு ஃபெயிலியர், லைஃபும் ஃபெயிலியர். நம்பி போன இயேசுவும் அவரையும் சிலுவையில் அடைத்து விட்டார்கள் என்கிற நிலையில இருந்தாங்க. இப்ப இயேசுவானவர் எதிரிலே வந்து இருக்கிறார். அந்த காட்சி அவர்களை ஆச்சரியமூட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுல ஆச்சரியம், இங்க ஆண்டவர் அந்த கடல்ல இருந்து எல்லா மீன் வகைகளும் கடவுள் கொடுத்து ஆசீர்வதிக்கிறதை இங்கே நாம் பார்க்கின்றோம். ரொம்ப முக்கியமா இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, 21வது அதிகாரத்துல 12வது வசனம், அங்கு இயேசு சீடர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள், வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். இப்போ வந்து சாப்பிடுறது சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரேக்ஃபாஸ்ட் ரெடின்னு அர்த்தம். என்னது? நீங்க எல்லாம் வீட்டுல கூப்பிடுங்கல்ல, வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவீங்க இல்லையா? அப்ப வாங்க சாப்பிடுங்கன்னு சொன்னா ஆயத்தம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கவனிங்க, அவன் போய் மீன் பிடிச்சிட்டு இருக்கா, மீன் கிடைக்கல. ஆனா இங்கு மீன் பொரிச்சு வச்சிருக்கு. காலையில பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு. இந்த காலை பிரேக்ஃபாஸ்ட் ஒருவேளை யூடியூப்ல இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர் எப்படி வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிருக்கிறார் பாருங்க அப்படின்னு ஒரு செய்தி, அந்த இடத்தை எந்த இடத்துல அந்த பிரேக்ஃபாஸ்ட் சீடர்கள் செஞ்சாருன்னு யூடியூப்ல போட்டிருக்கேன். நீங்க ஒருவேளை பார்க்கிறவர்கள் போய் என்ன பண்ணலாம், பார்க்கும்படி உங்களை அன்பா கேட்டுக்கொள்கிறேன். சரி, இங்கு 1வது நூற்றாண்டு யூதர்கள் பொதுவா 2 வேளை மட்டுமே உணவு எடுத்துக் கொள்வார்கள். இங்கே காலை உணவு என்று நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அப்போ அவருடைய உணவு முறைகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுறேன். எப்படின்னா, அவருடைய உணவு முறை அந்த கால யூதர்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு 2 முறை சாப்பிடுவாங்க. நம்ம எத்தனை முறை சாப்பிடுறோம்? இந்த 3 வேளையும் சாப்பிடுகிறோம், அப்படிதானே? காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு. ஒரு சிலர் ஓவர் டைம்ல சாப்பிடுறது இருப்பீங்க, அது கொஞ்சம் கேட்கல. நம்ம 3 வேளை உணவு சாப்பிடுகிறோம் இல்லையா? ஆனா அவர்களுக்கு 2 வேளை உணவை அவர்கள் எடுத்துக்கொண்டதாக பார்க்கின்றோம். பாருங்க, அதுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் என்ன மாதிரி 2 வேளை உணவு எடுத்துட்டாங்கன்னா. முதல்ல காலை உணவை என்னன்னு சொல்றாங்கன்னா அரிஸ்டோன் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அரிஸ்டோன் காலை சாப்பாட அரிஸ்டோன் என்றவர்கள் அழைக்கிறார்கள். இது காலை நேரத்திலோ அல்லது மதியத்திற்கு முன்னாலேயோ எடுத்துக்கொள்வாங்க. ஒண்ணு காலையில சாப்பிடலாம், இதை 12 மணிக்கு முன்னால சாப்பிடலாம். அதான் ஒரு வேளை உணவு அவருடைய உணவாக இருக்குது. இது ஒரு லேசான ஒரு லைட் ஃபுட்டா அவங்க எடுத்துக்குவாங்க. ரொம்ப ஹெவியா காலையில நம்ம கூட என்ன பண்றது, ஹெவியா எடுத்துக்கணும், 2 இட்லி 3 இட்லி தான் சாப்பிடுவோம், அப்படிதானே? அது மாதிரி லைட் ஃபுட்டா அவங்க எடுத்துட்டாங்க. மக்கள் தங்களுடைய அன்றாட வேலைகளை தொடங்குறதுக்கு முன்னால அல்லது வேலைகளுக்கு இடையில இதை சாப்பிடுவார்கள். இன்னைக்கு கூட விவசாயிகள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்துட்டு போயிடுவாங்க. சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு அந்த ஏர் ஓட்டும் போது நான் பார்த்திருக்கிறேன், அவங்க காலையில சாப்பிட மாட்டாங்க. அந்த இடைவெளியில வந்துதான் என்ன பண்ணுவாங்க. அப்ப அந்த இடைவெளி என்னவா இருக்கும், ஒரு 11 மணி 10 மணி
அந்த மாதிரி டைம்ல தான் இருக்கும். அதோட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நைட்டு தான் ஈவினிங் தான் சாப்பிடுவாங்க. 2 வேளை உணவு தான் அவங்க சாப்பிடுறது நான் பார்த்துருக்கேன். சோ அது மாதிரியான நிலை. அப்போ ஒன்று வேலைக்கு முன்பு அல்லது வேலை இடையில வந்து சாப்பிடுகிற ஒரு முறையை அவர் அதுதான் என்ன சொல்றாங்க அந்த காலத்துல லஞ்ச், அதாவது நண்பகல் உணவு என்று அதை அழைக்கிறார்கள். அது லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரத்துல 12வது வசனத்துல அது பதிவு செய்து இருக்கிறாங்க. இந்த நண்பகல் உணவு என்கின்ற ஒன்றை லஞ்சியோன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது லஞ்ச்ன்ற வார்த்தை அதுதான் வந்திருக்குது. என்ன உணவை, அரிஸ்டோன் அப்படின்ற உணவை அது லஞ்சியோன் சொல்றாங்க. லஞ்சியோன்றதுதான் லஞ்ச்ன்ற வார்த்தை நமக்கு வந்திருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன். இரண்டாவது உணவு இரவு உணவு. முதல் உணவு காலை உணவு அரிஸ்டோ. அது ஒருவேளை நான் சொன்ன மாதிரி இந்த சாப்பாட்டுக்கு மதிய சாப்பாட்டுக்கு முன்னால நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல. இரண்டாவது உணவு இரவு உணவு என்று சொல்லுகிறார்கள். அதை வந்து டைட்மோன் அப்படின்றாங்க. அதாவது இதுவே அந்த நாளில் முதன்மையான மற்ற பெரிய உணவு. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் அந்த காலகட்டங்கள்ல ஒரு பெரிய உணவை எடுத்துக் கொள்கிறார். அதிகமா நேரத்தை செலவிட்டு சாப்பிடுவது பாருங்க. வேலைகள் முடிந்து மாலை வேளையில குடும்பமா உட்கார்ந்து அவர்கள் சாப்பிடுகிற ஒரு முறை அங்கு இருந்து அதுல என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நீண்ட நேரம் அதற்காக ஒதுக்குவார்கள். இது ஒரு சமூக நிகழ்வாக அந்த காலகட்டங்களில் இருந்திருக்கிறது. இயேசுவானவர் இந்த மாலை உணவை தான் குடும்பமா உட்கார்ந்து சீடர்களோடு சாப்பிடுகிறத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த குடும்பமா சிலுவைக்கு போறதுக்கு முன்னால ஆண்டவர் குடும்பமா உட்கார்ந்து சாப்பிட்டார் இல்லையா? இந்த நீண்ட நேரத்தை அவங்களோடு செலவிட்டார். இப்ப சிலுவையில இருந்து பாதாளத்துக்கு போய் அல்லது கல்லறைக்கு போய் அங்கிருந்து வெளியே வந்து இப்ப ஜீவனுள்ள ஆண்டவராக நிற்கிறாரு. இப்ப காலை உணவுக்கு வந்திருக்கிறார். ஆனா காலை உணவை யாருக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார்? சீடர்களுக்கு, தன்னுடைய சீடர்களுக்கு இயேசு இங்க உருவாக்கி கொடு குக் பண்ணிருக்க ஜீசஸே உருவாக்கி இருக்கிறார். அப்படிதான் இதை சொல்ல வேண்டும். ஆண்டவரே ஆயத்தப்படுத்தி தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கிற ஒரு முறை தான். அந்த காலத்துல பிரெட் உணவுல மிக முக்கியமான ஒன்றாயிருக்கு. பார்லி கோதுமையில செய்யப்பட்டது. ஒலிவ மரத்தினுடைய அந்த எண்ணெய் மற்றும் திராட்சை ஜூஸ் இருக்குல்ல, அது உணவா வைத்திருக்கிறாங்க. எண்ணெய் எல்லாம் வந்து அவங்க வந்து ஆலிவ் ஆயில் தான் பயன்படுத்தும். ஒலிவ எண்ணெய், திராட்சை ரசம் அவருடைய உணவா இருந்திருக்கிறது. பயிறு வகைகள், லென்டைல்ஸ் பயிர் வகைகள், பீன்ஸ், வெங்காயம், பூண்டு, வெள்ளரிக்காய், இதெல்லாம் அவங்க நிறைய உணவு வகைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. மீன், இறைச்சியில வந்து மீன் ஒன்று, ஆடு, மாடு, இதெல்லாம் கூட அவங்க என்ன பண்ணிருக்காங்க அவருடைய உணவுல இறைச்சியா பயன்படுத்தி இருக்கிறாங்க. பெரும்பாலும் திருவிழாக்களில, ஓய்வு நாட்களில, முக்கியமான விருந்துகளில அவைகள் பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றது. முக்கியமான விருந்துகளில இறைச்சி வைப்பாங்க. இப்போ முக்கியமான விருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாருக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்? சீடர்களுக்கு. கடவுளே ஆயத்தப்படுத்துற ஒரு உணவு. பழைய ஏற்பாட்டுல கடவுள் இப்படித்தான் ஒரு உணவை வானத்தில் இருந்து அனுப்பினார். இப்போ அதே கடவுள் இங்க வந்துட்டார், கடற்கரையிலே வைத்திருக்கிறார். அங்கே மன்னா வந்தது, இங்கே மன்னாதி மன்னன் வந்திருக்கிறார். முதல்ல சொல்ல மாட்டீங்களா? பரலோகத்திலிருந்து வந்தது. இப்ப பரலோகத்திலிருந்து வந்த கடவுள் என்ன செய்திருக்கிறார்? தன்னுடைய சீடர்களுக்கு உணவை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த உணவு அவங்களை என்ன பண்ணுச்சு தெரியுமா? இந்தியா வரைக்கும் ஒருத்தர் வர வச்சிச்சு. அல்லேலூயா. இந்த சாப்பாடை போட்டீங்கன்னா ஒரு மனுஷன் என்ன வேணா செய்வான். அவன் நீங்க சொல்றதெல்லாம் கேட்பான். உப்பு இட்டவரை உயிர் உள்ளவரை நினை இருக்கா இல்லையா? அப்ப கடவுள் போட்ட அந்த சாப்பாடு நான் நினைக்கிறேன் அவனுடைய வாழ்க்கையே மாற்றி போட்டது. எல்லாருடைய ஹிஸ்டரி பார்க்கிறேன், எல்லாரும் மிக அதிகமாக தங்களை அர்ப்பணித்து கொடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை மாசமா ஆண்டுடைய பந்தியில வந்து அவருடைய உணவை நாம் எடுத்துக் கொள்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தையும் உணவாய் கொடுத்திருக்கிறார் இல்லையா? ரத்தத்தையும் சரீரத்தையும் நமக்காக கொடுத்திருக்கிறார். இப்ப இதை உண்ணுகிற நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவர்கள் எல்லா இடங்களுக்கு சென்றார்கள், தேர்தல்களுக்கு சென்றார்கள், ஆண்டவருடைய சத்தியங்களை சுமந்து சென்றார்கள்.
ஆனா நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொரு மாதம் ஆண்டுடைய இந்த திருவிருந்த பெறுகிற நாம் அவருடைய உணவுல தான் உடன்படிக்கை வைத்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கு கடவுள் ஒரு உடன்படிக்கை வச்சிருக்க. எப்படி அந்த காலை நேரத்தில் உணவை வைத்துவிட்டு சீடர்களோட உடன்படிக்கை மீண்டுமாய் அங்கே கடவுள் ஏற்படுத்தினாரோ, அதே போல இன்னைக்கு இந்த நம்முடைய சோழபுரம் திருச்சபையில கடவுளோட உணவை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இப்ப உங்களுக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிற தெய்வன் மாத்திரம் அல்ல, உங்களுடைய குறைவுகளை உணவு என்பது நம்முடைய வாழ்வுக்கான அத்தியாவசியமான ஒன்று, அடிப்படையான ஒன்று. ஆண்டவருடைய அடிப்படை தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். அப்படிதானே? அப்ப உங்க அடிப்படை தேவையெல்லாம் அவர் சந்திக்கிற பொழுது ஆண்டவருடைய தேவையை நாம் சந்திக்க வேண்டும் அல்லவா? ஆண்டவர் எதை நமக்காக வைத்திருக்கிறாரோ, ஆண்டவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்த்து இருக்கிறாரோ அதை நிறைவேற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அல்லவா? அந்த பொறுப்பை தான் இந்த நாளிலே கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஒவ்வொரு மாதமும் ஆண்டுடைய பந்தியில சேருகிற நீங்கள், இந்த சீடர்கள் எப்படி ஆண்டுடைய சமூகத்திலே வந்து நின்று அந்த உணவை எடுத்துக் கொண்டார்களோ, அதன் பிறகு ஒவ்வொரு கிராமங்களுக்கும், ஒவ்வொரு நகர்களுக்கும், ஒவ்வொரு நாடுகளுக்கும் எப்படி சென்று ஆண்டுடைய சத்தியங்களை சொன்னார்களோ, அப்படி கிறிஸ்துவர்களாகி நீங்களும் நானும் இந்த ஆண்டுடைய உணவை எடுத்துக்கொண்ட பின்பு நாம் ஆண்டுடைய பணியை செய்வதற்கு நாம் நிறைய வேண்டும். அதுக்கு ஊழியத்தை செய்யணும். எப்படின்னா ஆண்டுடைய வசனத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஊழியத்தை நம்ம செய்யணும். நிறைய பேர் இன்னைக்கு ஆண்டோட செபத்தோடு இருக்கிறாங்க தெரியுமா? கர்த்தரை எனக்கு நன்மை செய்வார், ஆண்டவரே எனக்கு ஏதாவது உதவி செய்து காத்துட்டு இருக்காங்க. எத்தனையோ பிரச்சனையோடு இருக்காங்க. ஆனா கிறிஸ்துவ நம்ம என்ன செய்திருக்கோம்? அந்த பிரச்சனைக்கு எல்லாம் செவி சாய்ப்பதற்கு நேரம் இல்லை, அவர்களை குறித்து சிந்திப்பதற்கு நேரம் இல்லை. ஆனா சீடர்களுக்கு ஆண்டவர் அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறார். அந்த பணியை செய்வதற்கு தான் ஏற்படுத்தி இருக்கிறார். இன்னொரு ஆத்மாவுடைய பாரங்களை இந்த சீடர்களுக்கு ஏற்படுத்தி, இந்த உணவு ஆத்ம பாரத்தை ஏற்படுத்தியது. கிறிஸ்துவர்களால் நமக்கும் அந்த ஆத்ம பாரம் தேவை. அப்படி ஆத்ம பாரத்தோடு நீங்கள் உங்களுடைய வாழ்வை வாழ எல்லாம் வல்ல கடவுள் உங்களுக்கு அருள் செய்வாராக. ஆமென்.